அண்ணா ஒருத்தர் ஒண்ணு சொல்றாரு, கொஞ்சம் கேளுங்களா. இந்த மாதிரி இந்த டிவிக்கு பொறுக்கி கும்பல் முழுக்க முழுக்க என்னன்னாக்கா, விஜய்க்கு எதிராக யாரு பேசினாலுமே குறிப்பா பெண்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் அவங்கள குச்சி முட்டாயி, தேனு முட்டாயி, அவளு முட்டாயி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்ட வார்த்தைகளாக, கொச்சை வார்த்தைகளாக பேசுறது, அவங்க வீட்டில் உள்ள பெண்களை குறித்து பேசுறது, அவங்களுடைய கேரக்டர் அசால்ட் பண்ணி பேசுறது, இதுதான் ஒட்டுமொத்தமாக நடக்குது. ஒருவேளை ஆம்பளைங்க பேசினாங்கன்னாக்கா அவங்க வீட்டில் உள்ள பெண்களை குறித்து பேசுறது. இது வந்து முழு நேர வேலையாக திமுகல இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் கிடையாது, டிவிகேல இருக்கிற பொண்ணுங்களும் சரி, அவங்களுக்கு பொண்ணுங்க அப்படின்னு வீடியோ போட்டாலே அவங்க பச்சையா வந்து ஐடியில கழுவி கழுவி ஊத்துறானுங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஒரு பொண்ணு பேசுறதுனால பச்சையா கமெண்ட் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா பச்சை பச்சையா மேடையில இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணுங்களை கேலி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு அசிங்க அசிங்கமா பேசினாங்களே, அப்பெல்லாம் எங்க சார் போனீங்க? இன்னைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னாலையும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல பேட் கமெண்ட்ஸ் இல்லாம இருக்காது கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா டிவிகேனோட நம்மளோட விஜயனா போட்டோ தான் வச்சிருப்பாங்க, இருந்தாலே அவனுங்களே வந்து கழுவி ஊத்துவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவரோட போட்டோ வச்சு அதவே அவங்களே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கேட்டா டிவிகே மெம்பர் தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க திட்டுறதுல இருந்து பேசுறது வரைக்கும், டிவிகே மெம்பர்ஸ் வந்து அடிக்கிறது வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்மளோட அரசியல் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. மேட நாகரிகம் தெரியாத அளவுக்கெல்லாம் விபச்சாரிங்க இவங்க எல்லாம் தேவடியாக்கள்னு சொல்லிட்டு சொன்னதே நீங்க மட்டும்தான்.